Hello friends, your path to success starts here. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் homophones, homonyms and homographs. இது மூணுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்க்க போறோம். First homophones. Homo அப்படினாலே சேம் அப்படின்னு அர்த்தம். Phones அப்படினா சவுண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ சேம் சவுண்ட் இருக்கிற வேர்ட்ஸ் தான் நம்ம homophones அப்படின்றோம். அதாவது இங்கிலீஷ்ல ரெண்டு வேர்ட்ஸோ இல்லை ரெண்டுத்துக்கும் மேற்பட்ட வேர்ட்ஸோ எந்தெந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் சேமான ப்ரொனன்சியேஷன் இருக்குதோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன் மட்டும்தான் சேமாக இருக்கும், ஆனால் ஸ்பெல்லிங்கும் மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? The words which have similar sound, different spelling and different meaning are called as homophones. Example, no, no. இந்த பேர்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை பாருங்களேன், எல்லா வேர்ட்ஸுமே டிஃப்ரெண்ட்டான ஸ்பெல்லிங்கில் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான மீனிங்கையும் கொடுக்குது. ஆனால் ப்ரனன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சேம் ப்ரனன்சியேஷன் தான் வருது. நோ, நோ. இந்த நோக்கு என்ன பொருள் அப்படின்னாக்கா எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். ஐ நோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த நோ, NO நோ அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். நோ, ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? தென் நியூ, நியூ. இந்த நியூக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த நோவுடைய பாஸ்ட் டென்ஸ். தெரியும் அப்படின்றத நம்ம இறந்த காலத்தில் சொல்லும் போது நியூ அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். NEW நியூ அப்படின்னா புதுசு அப்படின்னு அர்த்தம். தென் ஹர்ட், ஹர்ட். இந்த HEARD ஹர்ட் அப்படின்னா ஹியரோடைய பாஸ்ட் டென்ஸ். எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறது. HERD ஹர்ட் அப்படின்னா ஆடு மாடுகளுடைய அந்த மந்தையை குறிக்கிறது, அந்த கலெக்டிவ் நவுனை தான் நம்ம ஹர்டுன்னு சொல்லுவோம். ஹர்ட் ஆஃப் கேட்டில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதான் ஹர்ட். தென் அலவுட், அலவுட். இந்த ALOUD இந்த அலவுடுக்கு என்ன பொருள் அப்படின்னா சத்தமா அப்படின்னு அர்த்தம். சத்தமாக பேசுறது இல்லை சத்தமாக வாசிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த ALLOWED இந்த அலவுடுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அனுமதிக்கிறது, எதையோ ஒன்று செய்யறதுக்கு பெர்மிட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம், அனுமதித்தல் அப்படின்னு அர்த்தம். ஸ்டீல், ஸ்டீல். STEEL ஸ்டீல் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் மெட்டல், ஒரு உலோகத்துடைய பெயர். STEAL ஸ்டீல் அப்படின்றது திருடுதல் அப்படின்றத குறிக்கும். அடுத்தது ரைட்ஸ், ரைட்ஸ். இந்த WRITE அப்படின்றது எழுதுதலை குறிக்கும். ஐ ரைட் அ லெட்டர் சொல்கிறோம் இல்லைங்களா? எழுதுதல். RIGHT ரைட் அப்படின்னா டைரக்ஷனை குறிக்கும். டேர்ன் டுவர்ட்ஸ் ரைட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த டைரக்ஷனை குறிக்கும் RIGHT. இந்த RIGHT இன்னொரு ரைட்டும் இருக்குது, என்னென்னா கரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதையும் இந்த ஸ்பெல்லிங்கில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். RIGHTக்கு ரெண்டு இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணுவோம். ஒன்று கரெக்டு, இன்னொன்று ரைட் சைடு டைரக்ஷன். தென் சென்ட், சென்ட், சென்ட். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா இந்த சென்ட் வந்துட்டு சென்டோடைய பாஸ்ட் டென்ஸ். அனுப்புதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதான் பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் சென்ட். இந்த சென்ட் அப்படின்றது வந்து பெர்ஃப்யூம், ஸ்மெல்லை குறிக்கும். CENT சென்ட் அப்படின்றது வந்து நிலத்தை அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு யூனிட்டை தான் நம்ம சென்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஹியர், ஹியர். HEAR ஹியர் அப்படின்னா கேட்டல் அப்படின்னு அர்த்தம். HERE ஹியர் அப்படின்னா இங்கே. கம் ஹியர்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இங்கே வா, அப்போ இங்கே அப்படின்னு அர்த்தம். பேர், பேர். இந்த BEAR பேருக்கு என்ன பொருள் அப்படின்னா கரடி, கைண்ட் ஆஃப் அனிமல். யூஸ்வலாக நம்ம நிறைய பேர் இது வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இதை பேர்னு வாசிக்காமல் பியர்னு வாசிக்கிறாங்க. ஆக்சுவலி இதனோட கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் என்னென்னா பேர் தான். இந்த பேருக்கு என்ன பொருள் அப்படின்னா கவர் ஆகாமல் இருக்கிற பொருளை வந்து நம்ம பேர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இல்லை காலில் ஸ்லிப்பர்ஸ் இல்லாமல் வெறும் காலோட நடக்கிறவங்களையும் நம்ம பேர் ஃபுட்டட் அப்படின்னு சொல்லுவோம். தென் பீஸ், பீஸ். PIECE பீஸ் அப்படின்னா ஒரு துண்டு அப்படின்னு அர்த்தம். a piece of cake, I ate a piece of cakeன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த பீஸ். இந்த பீஸ் PEACE பீஸ் அப்படின்னா சமாதானம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்க ரெண்டு क्वेश्चंस இருக்கு பாருங்களேன். the dash played under the dash. இங்க ஆப்ஷன்ஸ்ல சன், சன் கொடுத்துருக்காங்க. இந்த SON சன்னுக்கு என்ன பொருள் அப்படின்னா மகன் அப்படின்னு அர்த்தம்.
SUN சன் அப்படின்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம். அப்போது எந்த சன்னு கரெக்டாக எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்கணும். த டேஷ் பிளேட், யார் விளையாடினது? சூரியனா மகனா? கண்டிப்பாக SON சன் தான். அப்போது தி ஆன்சர் இஸ் SON சன். த சன் பிளேட் அண்டர் த சன். SUN சன் இங்கே வரணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். I can dash the sound from dash. Here, here. ஒரு ஹியர் வந்து கேட்கறது, இன்னொரு ஹியர் வந்து இங்கே அப்படின்னு அர்த்தம். அப்போது ஐ கேன் டேஷ் த சவுண்ட், என்னால் இந்த சவுண்டை கேட்க முடியுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இங்கே HEAR ஹியர் போடணும். ஐ கேன் ஹியர் த சவுண்ட் ஃப்ரம் ஹியர், இங்கே இருந்து அப்படின்னு அர்த்தம். இங்கேருந்து என்னால் கேட்க முடியுது. HERE ஹியர். அடுத்தது ஹோமோனிம்ஸ். ஹோமோனிம்ஸ் அப்படின்னா என்ன? நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஹோமோ அப்படின்னா சேம்னு அர்த்தம், நிம்ஸ் அப்படின்னா நேம்னு அர்த்தம். இப்போ எப்படி ஹோமோஃபோன்ஸில் ப்ரனன்சியேஷன் மட்டும் சேமாக இருக்கும்னு பார்த்தோமோ, அந்த மாதிரி இங்கே ப்ரனன்சியேஷனும் சேமாக இருக்கும், ஸ்பெல்லிங்கும் சேமாக இருக்கும், ஆனால் மீனிங் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் ஹோமோனிம்ஸ். The words which have similar sound, similar spelling but different meaning are called as homonyms. Example, pairs of words பாருங்களேன், எல்லாமே சேம் ஸ்பெல்லிங் சேம் ப்ரனன்சியேஷன் தான். பட் இந்த வேர்ட்ஸ் வந்து எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத பொறுத்து அதனோட மீனிங்கை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் பேட் வந்து கிரிக்கெட் பேட்டை குறிக்கும். இந்த பேட் BAT பேட், இன்னொரு பேட் வந்து வவ்வாலை குறிக்கும். சா சா, ஒரு சா வந்து சீயோடைய பாஸ்ட் டென்ஸ், நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சீயோடைய பாஸ்ட் டென்ஸ். இந்த சா வந்து மரத்தை வந்து அறுக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு கருவி, சரிங்களா, அறம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அறத்தை தான் நம்ம சா அப்படின்னு சொல்லுவோம். ரைட் ரைட், ஒரு ரைட் வந்து டைரக்ஷனை குறிக்கும், ரைட் சைடு. இன்னொரு ரைட் வந்து கரெக்ட் அப்படின்றது மீன் பண்ணும். கேன் கேன், ஒரு கேன் வந்து எபிலிட்டியை குறிக்கும், என்னால் முடியும் அப்படின்ற எபிலிட்டியை குறிக்கும். இன்னொரு கேன் வந்துட்டு கண்டெய்னரை குறிக்கும், வாட்டர் கேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கண்டெய்னரை குறிக்கும். அட்ரஸ் அட்ரஸ், ஒரு அட்ரஸ் வந்து லொக்கேஷனை குறிக்கும், ஒருத்தவங்க எங்கே இருக்கிறாங்க, இல்லை இந்த ப்ரோக்ராம் எந்த இடத்துல நடக்குது அப்படின்ற முகவரியை குறிக்கிறது தான் ஒரு அட்ரஸ். இன்னொரு அட்ரஸ் வந்து உரையாற்றுதல், இல்லை இதே ஒரு டாப்பிக்கை பற்றி ஸ்பீச் கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. ஹி அட்ரஸ் த கேதரிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அட்ரஸ். நெக்ஸ்ட்டு வாட்ச் வாட்ச், ஒரு வாட்ச் வந்து நம்ம ரிஸ்ட் வாட்சை குறிக்கும், இன்னொரு வாட்ச் வந்து அப்சர்வ் பண்ணுறது, உற்று கவனிக்கிறது. ஐ ஹவ் வாட்ச்ட் ஹிம் பிளேயிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வாட்ச் பண்ணுறதுன்னா கவனிக்கிறது. தென் கிரிக்கெட் கிரிக்கெட், கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு கேம். இன்னொரு கிரிக்கெட் வந்து ஒரு பூச்சி இனத்தை குறிக்கும், வெட்டுக்கிளி மாதிரி ஒரு பூச்சி இனத்தை வந்து குறிக்கிறது தான் கிரிக்கெட். பேண்ட் பேண்ட், ஒரு பேண்ட் வந்து மியூசிக் ட்ரூப்பை குறிக்கும், பேண்டு வாத்தியம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ட்ரூப்பை குறிக்கிறது ஒரு பேண்டு. இன்னொரு பேண்டு வந்து ஹேர் அக்சசரிஸை குறிக்கும், தலையில் லேடிஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஹேர் பேண்ட், அந்த பேண்டை குறிக்கும். தென் செகண்ட் செகண்ட், ஒரு செகண்ட் வந்து டைமை குறிக்கும், வினாடிகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த செகண்டை குறிக்கும். இன்னொரு செகண்ட் வந்துட்டு ஆர்டினல் நம்பர்ஸில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது மீன் பண்ணும், அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த செகண்டை குறிக்கும். தென் மார்ச் மார்ச், இந்த மார்ச் வந்து தேர்ட் மந்த் ஆஃப் த இயரை குறிக்கும், மார்ச் மாதம் சொல்கிறோம் இல்லைங்களா. இன்னொரு மார்ச் அப்படின்னா ஆர்மியிலலாம் நடப்பாங்க பாருங்களேன், அந்த மார்ச்சை குறிக்கும். இப்போ இங்கே ஒரு கொஸ்டின் இருக்குது, இது ஒரு டெட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின் இது. The word pair bat bat belongs to the group of dash. இந்த bat bat ரெண்டு வேர்ட்ஸையும் பாருங்களேன், ரெண்டு வேர்ட்ஸ்லையுமே ஸ்பெல்லிங்கும் சேமாக இருக்குது, ப்ரனன்சியேஷனும் சேமாக இருக்குது, ஆனால் மீனிங் வேறு வேறு வரும், சரிங்களா. ஒரு பேட் வந்து கிரிக்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டை குறிக்கும், இன்னொரு பேட் வந்து வவ்வாலை குறிக்கும். அப்போது எந்த ரெண்டு வேர்ட்ஸுக்கு ஒரே ஸ்பெல்லிங் இருக்கோ, ஒரே ப்ரனன்சியேஷன் இருக்குதோ, பட் மீனிங் மட்டும் டிஃபர் ஆகுதோ, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹோமோனிம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ ஆப்ஷன்ஸை பாருங்களேன், ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ்,
synonyms, homograph. The correct answer is homonyms. Next நம்ம பார்க்க போற டாபிக் homograph. ஹோமோ அப்படின்னா சேம் அர்த்தம், கிராஃப் அப்படின்னா வரி வடிவம்னு அர்த்தம், அதாவது எழுத்துக்களை குறிக்கும் கிராஃப் அப்படின்னா. இதில் பாருங்களேன், சேம் ஸ்பெல்லிங் இருக்கும். எந்த ரெண்டு வேர்ட்ஸுக்கு சேம் ஸ்பெல்லிங் இருக்குதோ பட் டிஃப்ரெண்ட் மீனிங் அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன் இருக்குதோ அதெல்லாம் ஹோமோகிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்பெல்லிங் சேமாக இருக்கும், ஆனால் ப்ரொனன்சியேஷனும் மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? எக்ஸாம்பிள், லீடு, லெட், இது ரெண்டு வேர்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் வந்து சேம் தான், ஆனால் ப்ரொனன்சியேஷன் பாருங்களேன். லீட் அப்படின்னா வழி நடத்தி செல்றது அப்படின்னு அர்த்தம், டு கைட் அப்படின்னு அர்த்தம். LEAD, லெட் அப்படின்னா இது ஒரு உலோகத்தை குறிக்கும், மெட்டல். தென் பவ், போ, ரெண்டுத்துக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தான், ஆனால் ப்ரொனன்சியேஷன் மாறுது, மீனிங்கும் மாறுது பாருங்க. பவ் அப்படின்னா வணங்குறது, டு பெண்ட் அப்படின்னு அர்த்தம். போ அப்படின்னா வில்ல குறிக்கும், வில் அம்பு சொல்றோம் இல்லைங்களா, அந்த வில்ல குறிக்கும். விண்டு, வைண்ட், விண்ட் அப்படின்னா காற்று வீசுறத விண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. வைண்ட் அப்படின்னா சுத்துறது, காயில் வைண்ட் பண்றது, இல்லை ட்விஸ்ட் பண்றது, டேர்ன் பண்றது அப்படின்றத குறிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ் அண்ட் ஹோமோகிராஃப் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோமோஃபோன்ஸ்னா ப்ரொனன்சியேஷன் மட்டும் சேமாக இருக்கணும். ஹோமோகிராஃப் அப்படின்னா ஸ்பெல்லிங் மட்டும் சேமாக இருக்கணும். ஹோமோனிம்ஸ் அப்படின்னா ப்ரொனன்சியேஷன், ஸ்பெல்லிங் ரெண்டும் சேமாக இருக்கணும். நம்ம திண்டிவனத்தில் இருக்கிற இண்டியூர் கோச்சிங் சென்டரில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற வெக்காபுலரி அண்ட் கிராமர் டாபிக்ஸ் அத்தனையும் கம்பைன் பண்ணி ஒரே புக்காக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாருக்கெல்லாம் இந்த புக்கு வேணுமோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கொரியர் ஃபெசிலிட்டி இஸ் ஆல்சோ அவைலபிள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, this is Dakshani signing off from you. Thank you.